இந்த ஒரு விஷயத்த வருஷத்துல ஒரு டைமாவது மறக்காம பண்ணுங்க. மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமியில பண்ண முடியலனாலும், வருஷத்துல ஒரு டைமாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இந்த பூஜைய பண்ணலாம். பூஜை பண்றதுக்கு பெருசா எந்த ஒரு செலவும் ஆகாது. சிம்பிளா வந்து ஒரு தேங்காய், வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம் இத வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். நம்மளோட இன்னொரு அவதாரமான சத்யநாராயணன் தான் இந்த பூஜைய பண்ண போறோம். சத்தியமா நம்ம என்ன வர வேண்டி கேட்டாலும் எல்லாமே நடத்தி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பூஜைக்கு நம்ம கலசம் வச்சு நம்ம வழிபடணும். கலசம்னா நம்மக்கிட்ட ஒரு பித்தளை சொம்போ இல்லை பித்தளை குடமோ அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்குள்ள சுத்தமான தண்ணீர், பன்னீர், ஜவ்வாது, வாசனை திரவியங்கள் எல்லாமே நம்ம சேர்த்திக்கணும். மஞ்சள், ஆண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள், பெண் தெய்வமாக இருந்தால் குங்குமம் அந்த மாதிரி சேர்த்திக்கணும். ஏலக்காய், ஜாதிக்காய் எல்லாமே சேர்த்திக்கலாம். கலசத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு திலகம் இட்டுக்கணும் குங்குமத்தால். இந்த கலசத்தை வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாது. அதுக்கு ஒரு பித்தளை தட்டோ இல்லை வாழை இலையோ அதை போட்டுட்டு அதுக்கு மேலே பச்சரிசி நிரப்பிட்டு மஞ்சள் கொஞ்சம் போட்டுட்டு இந்த கலசத்தை வந்து எடுத்து வைக்கணும். கலசத்தில் தேங்காய் வைக்கிறதுக்கு முன்னாடி மா இலை வைக்கணும். மா இலை அப்படி இல்லைன்னா வெத்தலை வந்து வச்சுக்கலாம். பூஜையை யார் வேணாலும் செய்யலாம். திருமணம் ஆகாதவங்க, குழந்தை வர வேண்டும்னு நினைக்கிறவங்க, கடன் பிரச்சனை தீர எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த கோரிக்கையை நம்ம கடவுளுக்கு முன்னாடி வச்சுட்டு இந்த பூஜையை வந்து செய்யலாம். நம்ம கடைபிடிக்கக்கூடிய எல்லா விரதமுமே ஏதாவது ஒரு முனிவர், ரிஷிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை தான் வந்து கடைபிடிச்சிருப்பாங்க. ஆனால் சத்யநாராயண பூஜைங்கிறது ஸ்ரீமன் நாராயணனே வந்து இந்த பூஜையை இந்த முறையில் செஞ்சு என்னை வழிபட்டிங்கன்னா அவங்க வந்து வேண்டிய வரங்கள் சத்தியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்த ரூபம் தான் சத்யநாராயண வடிவம்னு சொல்லப்படுது. இந்த பூஜையை எந்த இடத்துல பண்ணுறோமோ அந்த இடத்துல சுத்தமாக தொடச்சிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு மணப்பலகை இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி சத்யநாராயண திருவுருவ படத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மணப்பலகை மேலே இதை வச்சுக்கிட்டு நாராயணனுக்கு துளசினா ரொம்பவே விசேஷம். அதனால் துளசி வந்து போட்டுக்கோங்க. என்கிட்ட இப்போ துளசி இல்லாதனால இந்த மாதிரி சாமந்தி பூ வந்து வச்சுக்கிறேன். இந்த ஒரு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம விநாயகர் பெருமானை கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து பூஜையை தொடங்கணும். பூஜையை வந்து எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பிள்ளையார மஞ்சளை பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக குலதெய்வத்தை நம்ம வேண்டிக்கிட்டு பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். குத்து விளக்கு இருந்துச்சு அப்படின்னா குத்து விளக்கு எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் போட்டு திரி போட்டுக்கோங்க. அப்புறம் கூடவே காமாட்சி அம்மன் விளக்கு இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து வச்சுட்டு குத்து விளக்கு வந்து நம்ம தரையில் வைக்கக்கூடாது. அது வந்து ஒரு கோலம் போட்டு அந்த மாதிரி வைக்கணும். அதுக்கு மேலே நம்ம வந்து பூவெல்லாம் வச்சு நம்ம அலங்கரிச்சிக்கலாம். எப்போவுமே எந்த ஒரு பூஜை பண்ணாலும் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துக்கணும். ரொம்பவே விசேஷமானது இந்த பச்சை கற்பூரம். அது ரொம்ப தெய்வீக சக்தி வந்து இருக்குது. ரெடி பண்ணி வச்ச கலசத்தை வெறும் தரையில் வைக்காமல் ஒரு வாழை இலையை போட்டு அதுக்கு மேலே பச்சரிசி நிரப்பி தான் நம்ம வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு பித்தளை தட்டில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். கலச சொம்பை சுற்றி வாசனை மிகுந்த மலரான மல்லிகைப்பூ வச்சோன்னா ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம் இது எல்லாமே எல்லா பூஜைக்கும் வைப்போம் இல்லையா, அது மாதிரி எப்பயும் போல் இதை வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். அப்புறம் நமக்கு என்ன பழங்கள்லாம் விருப்பமாக இருக்கோ மாதுளம்பழம், ஆப்பிள் அந்த மாதிரி வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். இந்த பூஜையை யார் வேணாலும் பண்ணலாம். பழக்கம் இல்லாதவங்க, பழக்கம் இருக்கிறவங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இந்த சத்யநாராயண பூஜையை ஒரு வருஷம் பண்ணிட்டு நம்ம விடக்கூடாது. எல்லா வருஷமும் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு வருஷத்தில் ஒரு நாளாவது இதை பண்ணிடணும். மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் பண்ண முடியலனாலும் ஒரு நாளாவது வருஷத்தில் ஒரு டைம் வந்து இந்த பூஜையை பண்ணிடணும். அதே மாதிரி விஷ்ணு பகவானோ இல்லை பெருமாள் திருவுருவ படமோ வச்சு நம்ம சாமி கும்பிடக்கூடாது. இந்த சத்யநாராயண பூஜைக்கு இந்த சத்யநாராயணன் திருவுருவ படம் தான் வச்சு நம்ம சாமி கும்பிடணும். சத்யநாராயண கதையெல்லாம் இருக்குது. இந்த கதை வந்து அத்தியாயம் வகையில் இருக்கும். அதெல்லாமே நம்ம வந்து கேட்கலாம். அந்த பூஜை பண்ணும் போது ஒரு கதைக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணி இந்த மாதிரி கதை கேட்பாங்க. இது மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி அர்ச்சனை வந்து துளசியால் பண்ணலாம், விபூதியால் பண்ணலாம், குங்குமத்தால் பண்ணலாம். நம்மளால் எது முடியுமோ அதை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணலாம். எதுவுமே சொல்ல முடியலனாலும் ஓம் சத்யநாராயண போற்றி கூட வந்து 108 போற்றி சொல்லி நம்ம வந்து வழிபடலாம். இந்த சத்யநாராயண பூஜை பண்ணுறதுக்கு நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யணும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நம்ம எந்த அளவுக்கு மனசு தூய்மையோட விரதம் இருந்து வழிபடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன கேட்குறோமோ எல்லாமே நடத்தி கொடுப்பார். முழு நேரம் வந்து விரதம் இருக்க முடியாதவங்க வந்து பால் பழங்கள் எடுத்துகிட்டு கூட விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். சத்யநாராயணனுக்கு சம்பா கோதுமையில் உணவு ஏதாவது செஞ்சு வச்சோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம். 5 வகையான நெய்வேதியங்கள் வந்து நம்ம சாமிக்கு படைக்கலாம். ஒரு வாழை இலை நிரப்பிட்டு மாங்காய் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், இந்த மாதிரி 5 வகையான வெரைட்டி ரைஸ்லாம் வச்சு நம்ம வந்து சாமிக்கு படைக்கலாம். பெருமாளுக்கு தலிகை போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து நம்மளால் என்ன உணவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம்.
பூஜையை மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே தான் இதை செய்யணும். உங்களால் முடிஞ்சால் சத்யநாராயணர் அஷ்டோத்திரம், விஷ்ணு சகஸ்ரநாமம் இந்த மாதிரி நம்ம எது தெரியுதோ அந்த மந்திரத்தை சொல்லி பூஜையை செய்யலாம். பூஜையில் வெறும் பழங்கள் மட்டும் வைக்காமல் நவதானியங்கள் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து வச்சு நவகிரகங்களை வந்து நம்ம சொல்லி வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை காட்டி சந்திர தரிசனம் செஞ்சதுக்கப்புறம் பிரசாதம் செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, நெய்வேத்தியமாக, அது எல்லாமே விரதம் இருக்கிறவங்க வந்து பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பூஜை நிறைவு செஞ்சதுக்கப்புறம் கலசத்தில் இருக்கிற நீரை வந்து வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு மற்றவங்களுக்கு தீர்த்தமாகவும் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த பூஜையில் யார் வேணாலும் கலந்துக்க வைக்கலாம். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நம்ம பிரசாதம் கொடுக்கலாம், நாமளும் கொண்டு போய் கொடுக்கலாம். மீதி இருக்க தண்ணியை வந்து கால்படாத இடத்துல வந்து ஊற்றிடணும். தேங்காய், அரிசி இதெல்லாமே நம்ம சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். தேங்காய் வந்து இனிப்பு ஏதாவது நம்ம பண்ணுவோம்ல அதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். அரிசி வந்து நம்ம சக்கரை பொங்கல் ஏதாவது வைக்கிறோம்ல அப்போ வந்து நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். நாராயணனே வந்து திருவாய் மொழிந்த விரதங்கிறனால சத்யநாராயண விரதம் வந்து ரொம்பவே சிறப்பானது. சத்யநாராயண விரதம் இருந்து வீட்லேயே சத்யநாராயண பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து முதல்ல நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ நிறைவேறும்னு நினைக்கிறோமோ அதை சொல்லி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பூஜை செய்யவே ஸ்டார்ட் பண்ணணும். நாம் நினைக்கிற வேண்டுதல் வந்து நிறைவேறுச்சு அப்படின்னா அந்த பௌர்ணமி நாளில் வந்து இந்த பூஜையை செஞ்சிடலாம். ஒரு டைம் இந்த பூஜையை நம்ம செய்யறதுக்கு தொடங்கிட்டோன்னா வாழ்நாள் ஃபுல்லாக அதை கண்டிப்பாக கடைபிடிச்சே ஆகணும். இதுதான் வந்து இந்த விரதத்தோட முக்கியமான விதினே சொல்லப்படுது. இந்த விரதத்தால் கிடைக்கும் பலன்கள் வந்து பெருசு அப்படிங்கிறனால இந்த விரதத்தோட விதிகளும் வந்து பெருசாக தான் இருக்கும். எல்லா நாட்களிலுமே சத்யநாராயண பூஜை செய்யறதுக்கு ஏற்ற நாள் அப்படின்னாலும் பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி, துவாதசி, சக்ராந்தி, தீபாவளி இந்த நாட்களையும் இந்த பூஜையை வந்து செய்கிறது ரொம்பவே சிறப்பு. இதே மாதிரி கிழமையில் வந்து ஞாயிறு, திங்கள், வெள்ளி, சனிக்கிழமையில் வந்து செய்யலாம். இது தவிர புரட்டாசி மாதத்தில் வரும் எல்லா சனிக்கிழமையிலுமே இந்த பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பு. சத்யநாராயண பூஜையை சந்திர உதயத்துக்கு அப்புறம்தான் 7 மணிக்கு மேலே தான் இந்த பூஜையை செய்ய தொடங்கணும். மாதந்தோறும் வரும் பௌர்ணமி நாளில் சத்யநாராயண பூஜை செய்ய முடியாதவங்க மற்ற நாட்களை பயன்படுத்தி அந்த சத்யநாராயண பூஜை வந்து செய்யலாம். தீப தூப ஆராதனை காட்டி கற்பூர ஆரத்தை காட்டி பூஜையை வந்து நிறைவு செஞ்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு பிரசாதத்தை வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். விரதத்தை வந்து நைட்டில் வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். இதுவாகவே இந்த சத்யநாராயண பூஜை வந்து வீட்டில் ஒரு ஐயரோ அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து தான் வந்து இந்த பூஜையை பண்ணுவாங்க. நாம்ளே வீட்டில் எளிமையான முறையில் எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் வந்து நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் வந்து செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிம்பிளாக எளிமையான முறையில் வீட்டிலே வந்து நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம்னா நம்ம என்ன வரம் வேண்டி நம்ம இந்த பூஜை செய்கிறோமோ கட்டாயம் வந்து அது நடக்கும். பூஜை பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய நம்பிக்கை மட்டும்தான். நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு இந்த வழிபாடை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது நடக்கும். நம்பினா மட்டும்தான் அது வந்து நமக்கு வெற்றியை தரும். நம்பாமல் நம்ம எந்த ஒரு செயலும் செஞ்சாலுமே அது வந்து நடக்காது. அதனால் நம்ம வேண்டுதல் வச்சு இந்த பூஜையை பண்ணாலும் சரி, இல்லை பெருமாள் மேலே ஃபுல்லாகவே நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நடத்தி தருவார் அப்படின்னு பூஜையை செஞ்சுட்டு கூட நம்ம வேண்டுதல் வைக்கலாம். நம்மளோட நம்பிக்கை மட்டும்தான். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.